சிலை போல் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த மோகன் சென்று தன் அக்காவின் காலை பிடித்து, ஐயோ அக்கா, என்னை மன்னிச்சிடுக்கா. நிஜமாவே அப்போ எனக்கு புத்தி இல்லாமல் போயிடுச்சுக்கா. வீட்டு கௌரவம் போயிடுமுன்னு உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு எல்லாரும் சொன்னது தான் எனக்கு சரியாக பட்டுதே தவிர உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தோணலக்கா. இந்த பாவிக்கு இப்போ என் பொண்ணு கல்யாண வயசில் நிற்கும் போது தான் நம்ம பொண்ணுக்கு மட்டும் பிடிச்ச கல்யாணமாக பண்ணி வைக்கணும்னு தோணும் போது தான் அப்போ அக்காவுக்கு பண்ணது தப்பாச்சேன்னு தோணுதுக்கா. திரும்ப உன்னை பார்க்கும்போது நீ முழுகாமல் இருந்தது கூட எனக்கு தெரியலக்கா. ஆத்திரம் என் கண்ணை மறைச்சிடுச்சுக்கா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுக்கா என்றவர் அவரின் காலை பிடித்து கொண்டே கண்ணீர் சிந்தினார். என்னடா இது, காலையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு விடு என்றார் ராஜலட்சுமி மெதுவாக. அக்கா என்று அவரின் முகத்தை பார்த்தார் மோகன். முதல்ல எந்திரிச்சு சேர்ல உட்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மோகன் எந்திரிக்கவும் இளவரசன் எழுந்து இடம் கொடுத்தான். அங்கிருந்த அனைவருமே நெகிழ்ந்த நிலையில் இருந்தனர். அனைவரின் கண்களும் கலங்கி இருந்தது. பவித்ராவை இங்க வாமா என்று அழைத்து வாத்சல்யத்துடன் அணைத்து கொண்டார் ராஜலட்சுமி. பவித்ராவும் அவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாள். ஜோதியின் கண் சந்துருவைத்தான் பார்த்தது. பார்த்தாயா என்பதை போல் பார்த்து வைத்தாள். சந்துருவோ தலை குனிந்து கொண்டான். பின்பு மோகனும் ராஜலட்சுமியும் நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்தனர். அனைவரும் அதை கேட்டபடி அமர்ந்து கொண்டிருந்தனர். கடைசியாக லட்சுமி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சாப்பிடலாம் என்று வற்புறுத்திய பிறகுதான் எல்லோரும் சாப்பிட சென்றனர். சாப்பிட்ட பிறகு ராஜலட்சுமி மோகனையும் பவித்ராவையும் அவர்களுடனே கிளம்ப சொன்னார். பவித்ராவிற்குத்தான் கிளம்பவே மனமில்லை. இல்லை அத்தை, நான் இங்கேயே இருக்கேன் என்று கூறினார். ஏன், இந்த அத்தை வீட்டுக்கு வரமாட்டியா என்றார். அப்படியெல்லாம் இல்லை அத்தை என்றவளால் எதை சொல்லி அங்கு போகாமல் இருப்பது என்று தெரியாததால் பலமாக ஆட்சேபிக்க முடியாமல் அவர்களுடனே கிளம்பி சென்றாள். வீடு வந்து சேர்ந்த பின்பும் நெடுநேரம் மோகனும் ராஜலட்சுமியும் பேசிக்கொண்டே இருந்தனர். மற்ற மூவரும் அமைதியாக அதை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தனர். பவித்ராவால் தான் அங்கு இருக்கவே முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து பவித்ராவை பார்வையிட்ட ராஜலட்சுமி, என்னம்மா என்றார். ஒன்றும் இல்லை அத்தை என்றார். தூக்கம் வருதா என்றார். இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, அவ்வளவுதான் என்றாள் பவித்ரா. சந்துரு, பவித்ராவுக்கு மாடியில் அந்த 2வது ரூம் காண்பிச்சுடு, மாமாவுக்கு இங்கே கீழவே நான் ரூம் கொடுத்துட்றேன் என்றவர். பவித்ரா, அவன் கூட போமா என்றார் ராஜலட்சுமி. பவித்ரா சிறிது தயங்கவும், மோகன், போமா, நைட்டு ட்ராவல் பண்ணது டயர்டாக இருக்கும், நீ போய் தூங்கு. நான் எவ்வளவு நாள் கழித்து அக்காவை பார்த்துருக்கேன், அதனால் எனக்கு இப்போதைக்கு தூக்கம் வராது, நீ போய் தூங்கு என்றார். சரிப்பா என்றவாறே அவள் எந்திரிக்கவும் சந்துரு அவள் அருகில் சென்று அவள் பேகை எடுக்கச் சென்றாள். அவள் வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன் எனவும் ராஜலட்சுமி, அவள் எடுத்துக்கட்டுமா, நீ போமா என்றார். சந்துரு அவள் பேக்கை எடுத்துக்கொண்டு முன்னே நடக்க அவளோ பின்னே சென்றாள். அவன் சென்று ரூமை திறந்து காட்டிவிட்டு, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் வேணும்னா என்னையோ இல்லை அம்மாவையோ கேளுங்க என்றான். அவள் சரி என்றவாறு தலை அசைத்தாளே தவிர நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. சந்துருவிற்கு கஷ்டமாக இருந்தது. முதலில் பார்த்தபோது யாரென்றே தெரியாத நிலையில் இவள் எப்படி பேசினாள். ஆனால் இப்போது அவளை தான் கஷ்டப்படுத்தி விட்டோமோ. ஜோதி அண்ணி கிண்டல் செய்தவுடன் தான் அதை ஆட்சேபித்திருக்க வேண்டும். அதுவும் செய்யாமல் அவளை பார்த்து வேறு வைத்து விட்டேன். இப்போது அவள் மனது என்ன பாடுபடுகிறதோ என்று அவளுக்காக அவன் வருந்தினான். ஏதும் பேசாமல் அந்த அறையிலிருந்து வெளியேறி விட்டான். இளவரசனிடம் இருந்து திட்டுவதற்காவது ஃபோன் வரும் என்று இனியா எண்ணி இருக்க அவனோ அழைக்கவே இல்லை. தானே அழைத்து பேசலாம் என்று எண்ணி மொபைல் எடுத்து அவனின் எண்ணை பார்த்துவிட்டு கால் மட்டும் செய்யாமல் விடுத்தாள். அவன் என்ன சொல்வானோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது. அவனை அழைத்தாலாவது பரவாயில்லை, திட்டுவதற்காவது பேசுகிறானே என்று எண்ணி மனதை தேற்றிக்கொள்ளலாம் என்று அவள் எண்ண அவன் அவளை அழைக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் எழுந்து வந்த பவித்ராவினால் அந்த வீட்டில் நார்மலாக இருக்கவே இயலவில்லை. மாடியில் இருந்து இறங்கி வந்தவளை எதிர்கொண்ட ராஜலட்சுமி, வாமா, காபி சாப்பிட்றியா இல்லை டீயா என்றார். இல்லை, ஏதும் வேண்டாம் அத்தை, நான் அங்கே பெரியப்பா வீட்டுக்கு போகணும் என்றான். என்னம்மா, காலையிலே அங்கே போகணும்னு சொல்கிற என்று கேட்டார். இல்லத்த, எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும்,
அதுக்கு ஒரு கம்பெனிக்கு கூட்டிட்டு போறேன்னு பெரியப்பா சொன்னார். அதான். ஓ அப்படியா, சரி. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அங்கே போய் என்ன பண்ண போற? சாப்பிட்டுட்டு அப்புறமா போ. பரவாயில்லத்த, இப்போ பசிக்கல. அதெல்லாம் இல்லை, கொஞ்சமாச்சும் சாப்பிட்டுட்டு போ என்றார். ஆமாம்மா, சாப்பிட்டுட்டு போலாம்ல என்று அவள் தந்தையும் வற்புறுத்தவே அவளால் ஏதும் சொல்ல இயலாமல் சாப்பிட அமர்ந்தாள். எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது ராஜலட்சுமி, நீ எங்கே மோகன் அங்கே போக போற என்றான். இல்லக்கா, பவித்ராவை அங்கே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். அதுக்கு எதுக்கு நீ போகணும்? எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. இளவரசா, நீ பவித்ராவை கூட்டிட்டு போய் விட்டுடுப்பா என்றான். ஒரு நிமிடம் யோசித்த இளவரசன், இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு இருக்கு, சந்துருவை கூட்டிட்டு போய் விட சொல்லுங்க என்றான். சரி சந்துரு, நீ கூட்டிட்டு போய் பவித்ராவை அங்கே விட்டுடு என்றாள் ராஜலட்சுமி. மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் என்று முணுமுணுத்தான். பின்பு அவன் பவித்ராவை பார்க்க அவனை பார்த்து கொண்டிருந்த பவித்ரா தலை கவிழ்ந்தாள். பவித்ராவை காரில் கூட்டி கொண்டு சென்ற சந்துரு மெதுவாக அவளை திரும்பி பார்த்தான். ஆனால் அவளோ நார்மலாக இல்லை. என்ன பவித்ரா என்றான். ஒன்றுமில்லையே என்றவளால் அவனை பார்த்து பேச இயலவில்லை. இல்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்களே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று முணுமுணுத்தாள். அவளை இறக்கி விட்டுவிட்டு சந்துரு அவளையே பார்த்தபடி காரில் அமர்ந்திருந்தான். அவனும் உள்ளே வருவான் என்று எதிர்பார்த்த பவித்ரா அவன் இறங்கிய சத்தம் கேட்காததால் திரும்பி பார்த்தாள். அவன் ஏதும் சொல்லாமல் மௌன பார்வை பார்த்தான். உள்ள வரலையா என்றாள் அவள். இல்லை, கொஞ்சம் வேலை இருக்கு, சொல்லிடுங்க என்றான். என்றவன் திரும்பும் போது ஒரு நிமிஷம் என்றான் அவன். திரும்பிய பவித்ரா என்ன என்ற கேள்வியோடு நின்றான். அவளை பார்த்தவன் சாரி என்றான். எதுக்கு என்றாள். தெரியல, நான் உங்களை ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன், அதுதான் சாரி என்றான். என்ன சொல்வது என்று தெரியாமல் ஏதும் சொல்லாமல் அவள் திரும்பி வீட்டினுள் ஓடிவிட்டாள். அடுத்த நாள் வரையும் பொறுத்து பொறுத்து பார்த்த இனியாவால் தாங்கிக் கொள்ளவே இயலவில்லை. சண்டை போடவாவது பேசினால் பரவாயில்லை என்று தோன்றியது அவளுக்கு. அதற்கு மேலும் பொறுக்க இயலாமல் அவளே அவனுக்கு ஃபோன் செய்தாள். ஆனால் அவனோ எடுக்கவில்லை. 2 முறை ட்ரை செய்தும் அவன் எடுக்கவில்லை. அன்னைக்கு ப்ராமிஸ் செஞ்சது என்ன, இன்னைக்கு நடந்துக்கிறது என்ன என்று பொறுமி விட்டு திரும்ப ட்ரை செய்தாள். அப்போது எடுத்தவன் ஹலோ என்றான். ஹலோ என்றவளால் அதற்கு மேல் பேச பயமாக இருந்தது. பேசுறதுனா பேசு, இல்லைனா ஃபோனை வச்சுட்டு போ, டைம் வேஸ்ட் பண்ணாத என்றான். அவ்வளவு நேரம் எப்படி பேசுவது என்று இருந்த தயக்கம் போய் அவன் மேல் கோபம்தான் வந்தது. என்ன ரொம்ப தான் பண்ணுறீங்க? அன்னைக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க? ஆனால் இப்போ ஃபோனை எடுக்க கூட மாட்டீங்க, ஃபோனை எடுத்தாலும் திட்டுறீங்க என்றாள் இனியா. நான் வேணும்னு எல்லாம் ஃபோன் எடுக்காமல் இல்லை, மீட்டிங் இருந்துச்சு, மொபைல் சைலண்டில் இருந்துச்சு. அன்னைக்கு பண்ண ப்ராமிஸுக்கு மதிப்பு கொடுத்து தான் இப்போ பிடிக்கலைனாலும் உன் ஃபோன் அட்டன் பண்ணேன் என்றான் கோபத்துடன் இளவரசன். இலா என்றவள் விக்கித்து நின்றான். என்ன என்றவனின் குரல் சீறிக்கொண்டு வந்தது. என்ன இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசணும்? எனக்கு ஒர்க் இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாத என்றான். ஓ, உங்களுக்கு தோணினா பேசுவீங்க, இல்லைன்னா பேச மாட்டீங்களா? என் கூட சண்டை போட்டால் மட்டும் உங்களுக்கு எங்கிருந்து தான் இந்த வேலை ஓடி வருமோ தெரியல எனக்கு என்றவளின் குரலில் அழுகை கலந்திருந்தது. நிஜமாவே வேலை இருக்கு என்றான் இறுக்கத்துடன். நம்பிட்டேன், பிடிச்சா ஒரு பேச்சு, பிடிக்கலைன்னா ஒரு பேச்சு, உங்களால் தான் பேச முடியும். இப்போ என்ன பிடிக்கலை அதானே, அதனால தானே வேலை இருக்குன்னு என்னை இப்படி பண்ணுறீங்க. இதுவே நமக்கு இந்நேரம் கல்யாணம் ஆகி இருந்தால் இப்படி பண்ணுவீங்களா? சரி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவது இருக்கா இல்லையா என்றாள். போதும் நிறுத்திடி, பேசிக்கிட்டே போகிற. இங்கே வேலை இல்லைன்னு நீ வந்து பார்த்தையா? பிடிச்சா ஒரு பேச்சு, பிடிக்கலைன்னா ஒரு பேச்சு நான் பேசுகிறேன்னா? அவ்வளவு வேலை இருந்தும் நீ அழுக எந்த வேலையும் பார்க்க விடாமல் அடுத்த நாளே என்னை இங்கே வர வச்சது. ஆனால் நீ நான் வந்ததுக்கு நல்ல பரிசு கொடுத்த. அப்பவும் பல்ல கடிச்சுக்கிட்டு நீ சொன்னதுக்கு தலையாட்டிட்டு தானே வந்தேன். இப்போ நீ ஃபோன் பண்ணால் நான் எடுக்கத்தானே செஞ்சேன். நான் பாதியிலே விட்டுட்டு வந்த வேலையை பார்க்க வேற யாரையும் அனுப்ப வேண்டாமா? அதுக்கு யாரை அனுப்பலாம்னு மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் வந்து பார்த்தாளா இங்கே வேலை இல்லைன்னு? அது எப்படிடி நீ உன் வாயால் இருந்து இப்படியெல்லாம் வார்த்தை வந்து விழுகுது? பிடிச்சா ஒரு பேச்சு, பிடிக்கலைன்னா ஒரு பேச்சுன்னு நீ இவ்வளவு பண்ணி இருக்க. உன்னை நான் ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா?
உனக்கு என்கிட்ட சொல்லிட்டு செய்யணும்னு ஏதும் தோணாது. ஆனால் நான் அதை பற்றி எல்லாம் ஏதும் கேட்கக்கூடாது. மீறி பேசினா என்ன வேணும்னாலும் சொல்லுவியா? ஏன் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இருந்தால் மட்டும் நான் உன்னை திட்ட மாட்டேனா? உன்கிட்ட எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா? உனக்கு வேணும்னா நமக்கு கல்யாணம் ஆகலைன்னு எல்லாம் டிஃபரன்ஸ் தெரியலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி. ஆனால் உனக்குத்தான் அப்படி ஏதும் நினப்பில்லை என்று பொரிந்து தள்ளி விட்டான். இனியாவின் மனது நிறைந்து இருந்தது. திட்டினா கூட சுகமாக இருக்கும் என்று அன்றுதான் தெரிந்து கொண்டாள் இனியா. சாரி இலா என்றாள். போன வைடி என்று வைத்து விட்டான் இளவரசன்.